ஐயா என் ஓட்டு இல்லை, ஐயா என் ஓட்டு இல்லை அப்படின்னு. இங்கே நாங்கள் அவன் வீட்டே காணம்னு போயிட்டு நீ என்ன ஓட்ட காணும் போயா 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 அவ்வளோதான். எனக்கு பதட்டமே இந்த 234 வேட்பாளர்ல எத்தனை பேருக்கு ஓட்டுருக்கும்னே எனக்கு தெரியும். ஆமா, நாம் அதுக்கு போட்டுட்டு அவன் பிப்ரவரி 7, அதாவது நீங்க பேசும்போது 6 மாசம்ன்ற என் தம்பி கார்த்திகை, டேய் நவம்பர் 4 ஆரம்பிச்சு பிப்ரவரி 7 வெளியீடு. இதுல எங்க 6 மாசம் வருது? நவம்பர் முடிஞ்சிருச்சு, இப்ப டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி 7 3 மாதம் தான். 7 அவர் முழு இந்த வாக்காளர் வெளியிட்டுவாரு. ஒருவேளை அதுல இல்லைன்னா கதை முடிஞ்சது. ஐயா என் ஓட்டு இல்ல, ஐயா என் ஓட்டு இல்ல அப்படின்னு. இங்க நாங்க அவன் வீட்டே காணம்னு போயிட்டு நீ என்ன ஓட்ட காணும் போயா 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 அவ்வளவுதான். அவ்வளவுதான் சொன்னான். எப்படி என் மக்கள் எப்ப போராட வருவான்னு தெரியுதா? ஓட்டுக்கு அந்த தெருவுல 500 ரூபாய் கொடுத்துட்டு எங்க தெருவுல வெறும் 200 ரூபாய் தான் கொந்தளிச்சிருவான். புரியுதா? அது ஒண்ணுதான் அவனுடைய மதிப்புமிக்க மாபெரும் உரிமை. அது ஒண்ணுதான். இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அது ஓட்டாது என்ன அப்படி இப்படி. இப்ப என்ன சொல்லணும்? அம்மா ஓட்டு இருந்தா தாமா காசு கொடுப்பான். அப்ப ஐயோ என்ன இதுல அடுத்து இன்னும் நல்லா கவனிக்கணும்ல, நல்லா கவனிக்கணும். இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி எஸ்சி எஸ்டி அதுல தகுதி வாய்ந்த இதையெல்லாம் நமக்கு போட்டிருக்காங்கல்ல, இந்த இதையெல்லாம் கடைப்பிடிக்கணும். அந்த நாய்க்கு தகுதி இருக்கான்னு முதல்ல நம்ம யோசிக்கணும். இதையெல்லாம் செய்யணும்னு சொல்றாங்க. நீ உண்மையிலே தகுதி வாய்ந்தவன் தானா? உன்னையெல்லாம் யாரும் அங்க உட்கார வச்சுது? தகுதி வாய்ந்த ஆளுகளை யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் ஆபீசர், ஹெல்த் லேபர். ஹெல்த் ஆபீசர் கிடையாது, ஹெல்த் லேபர் யாரு? நம்மால்தான். நம்ம அண்ணன் தம்பி பூச்சி மருந்து அடிப்பான், அந்த கொசு மருந்து அவன். அங்க அங்கன்வாடியில் நம்ம அக்கா தங்கச்சி இருக்குல்ல, அது சத்துணவு ஆயா. அவங்களாம் இந்த பூத்து லெவல் எப்ப தெரியாது அவங்களுக்கு. பிஎல்ஓ அவங்க தான். ஒரு அம்மா எல்லாம் என்னமா நீ உட்காந்துருக்கேன்? என் கணவர் தான் போயிட்டாரு பாத்துக்கன்னு உட்கார்ந்துருக்கேன். இதுல நம்ம ஐயா எதிர்க்கிறது இந்த சங் பரிவார் கும்பலை, இந்த பாசிச பாஜகவை, இந்த பிஜேபியை, சனாதன கும்பலை எதிர்க்கிறோம். எப்படி எதிர்க்கிறது? இந்த எஸ்ஐஆர், இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை எதிர்க்கிறோம். தமிழ்நாடு அரசு சொல்லுது. ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, அனைத்து கட்சியை கூட்டுறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஒரு அறிவிப்பு வருது, ஐயா அப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவசர உதவி ஆலோசனை பெற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே உங்க நாடகத்தை நாங்க சின்ன பிள்ளையிலிருந்து பாக்குறோம். நீங்க கச்சத்தீவை கொடுக்கும்போது இப்படி இருந்துட்டு கொடுத்தக்கப்புறம் மீட்க போராடுங்க. நீட்டை கொண்டு வரும்போது வாழ்த்து கடிதம் எழுதிட்டு நீட்டை அதை நீக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும். எல்லாமே இப்படி ஒரு பல்டி, அப்புறம் அப்படி ஒரு பல்டி. இதுல எந்த பல்டி? புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம், வேற பேர்ல ஏற்றிருக்கிறோம். இவங்க எப்படி பேர் மாற்றுவாங்க தெரியுமில்ல? எல்லாமே பேரும் தமிழ் பேர் அறிஞர்கள்னால. இலவசம் நீங்க திட்டினீங்கன்னா விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா மாவரைக்கிற எந்திரம் அப்படி போயிடுவாங்க. கிட்னி திருடிட்டான், சிறுநீரக திருட்டு அப்படி சொல்லுங்க. சிறுநீரக முறைகேடு, புரியுதா? முறைகேடு, குடியார், மது பிரியர்கள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.